அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆற்றாளி சொந்தங்களை என்னை உயிரினும் மேலாக மதிக்கின்ற பாட்டாளி சொந்தங்களை நான் தினமும் பார்க்காமல் அவர்களோடு தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அதை கடைசி மூச்சு வரை நாம் ஏற்கனவே சொன்னது தான். கோலோன்றி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னது தான். இப்பொழுதும் சொல்லுகிறேன். மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள். என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் வஞ்சனையால் சூதால் இந்த கட்சியை உறிஞ்சி எடுத்து அவர் நான் தான் கட்சி என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அதனாலே தான் நிறுவனராகிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம். அது ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகிவிட்டது. 3 ஆண்டுகள். அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாக இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன். அதை ஏற்று நீ மக்களை போய் பார், மக்களை சந்தி. நான் கட்சி இங்கே உட்கார்ந்துனே வளர்க்குறேன், நீ மக்களை போய் சந்தி, வெளியில் போய் மக்களை பார் என்று சொன்னால், இல்லை நான் தான் தலைவர் என்று எதையோ சொல்லுவார், என்னென்னமோ பண்ணுறார்.